அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அனைவரது கவனமும் அவர்கள் பக்கம் இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் துடிப்புடன் செயல்படுவார்கள். காலில் சுடுதண்ணி ஊற்றியது போல் மிகவும் சுறுசுறுப்பாகவும் மிகவும் இவர்களுக்கு பிடித்ததை மட்டும்தான் இவர்கள் செய்வார்கள். இவர்களை ஒரு கூட்டுக்குள் நாம் கட்டுப்படுத்தி எல்லாம் வைக்க முடியாது. அதாவது அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்பது இவர்களிடம் மிகுதியாக காணப்படும். செய்த வேலையை திரும்பவும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்குள். ஹாய் எவ்ரிஒன், அனைவரும் இப்பொழுது 2025 எவ்வாறு இருக்கும் என்பதை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இந்த 2025 வருடம் ஏதாவது நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா என்பதில் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த வருடத்தில் 3 கிரக பயிற்சிகள் இருக்கிறது. அதாவது மார்ச் மாதம் கடைசியில் முதலில் சனி பயிற்சி என்பது இடம்பெற இருக்கிறது. பிறகு மே மாதத்தின் நடுப்பகுதியில் ராகு பெயர்ச்சி, ராகுவுடன் சேர்ந்த கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சியும் இடம்பெறவிருக்கிறது. முதலில் இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சனீஸ்வர கிரகம் இப்பொழுது மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் எதிர் திசையில் கும்பராசியை நோக்கி வரவிருக்கிறார். இந்த பக்கம் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகம் சிம்ம ராசிக்கு வர இருக்கிறார். பிறகு குரு பெயர்ச்சியின் பொழுது இது நாள் வரை ரிஷப ராசியில் ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து தனது சொந்த வீட்டை, அதாவது தனுர் ராசியை சமசப்தம பார்வையாக பார்க்க இருக்கிறார். இந்த பெயர்ச்சிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை கொடுக்க போகிறது என்பதை இப்பொழுது நாம் விரிவாக காண இருக்கிறோம். மேஷராசியை முதலில் எடுத்துக்கொள்வோம். மேஷராசிக்காரர்கள் பொதுவாகவே ராசி அதிபதி செவ்வாய் என்பதால் காலில் சுடுதண்ணி ஊற்றியது போல் மிகவும் சுறுசுறுப்பாகவும் மிகவும் பரபரப்பாகவும் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அனைவரது கவனமும் அவர்கள் பக்கம் இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் துடிப்புடன் செயல்படுவார்கள். இவர்களுக்கு பிடித்ததை மட்டும்தான் இவர்கள் செய்வார்கள். இவர்களை ஒரு கூட்டுக்குள் நாம் கட்டுப்படுத்தி எல்லாம் வைக்க முடியாது. மேலும் அனைத்து பொறுப்புகளையும் எடுத்து நடத்தி கொடுக்கக்கூடிய தலைமை பொறுப்பு என்று நாம் சொல்கிறோம் அல்லவா? அதாவது அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்பது இவர்களிடம் மிகுதியாக காணப்படும். ராசியாதிபதி செவ்வாய், இந்த செவ்வாய் என்பது அனைவருக்குமே தெரியும் உஷ்ண கிரகம். இதனால் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது கொஞ்சம் உஷ்ணமாக, அதாவது கொஞ்சம் கோபமாக இருப்பது போல் காண்பித்தாலும் கோபம் இருக்கக்கூடிய இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பதையும் நாம் இங்கு கருத்தில் கொள்ள வேண்டும். மேஷராசிக்கு இது நாள் வரை ராசிக்கு 2ஆம் பாவத்தில் குரு, பிறகு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தார். இதனால் இவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் தான் நடந்து கொண்டிருந்தன. இருந்தாலும் இந்த குரு வக்கரம் என்பதும் இந்த சனி வக்கரம் என்பதும் 2 நிலைகளில், அதாவது இவர்களுடைய செல்வம், கொடுத்த வாக்கு மற்றும் இவர்களுடைய லாபம், அதாவது இவர்கள் கொடுத்த வாக்கை இது நாள் வரை இப்பொழுது இவர்களால் முழுவதுமாக காப்பாற்ற முடியவில்லை. இவர்களுக்கென்று வரவேண்டிய லாபம் என்பது பூரணமாக இவர்களுக்கு வரவில்லை. மேலும் குடும்பத்தில் இவர்களது வார்த்தைகளால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் என்பது இருந்தது. மற்றவர்களை நம்பி நாங்கள் கொடுத்த பணம் எங்களுக்கு வரவில்லை, நாங்கள் ஒரு விதத்தில் மோசம் போய்விட்டோம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த மேஷராசிக்கு இப்பொழுது ராசியாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்தில் நீசம் அடைந்திருக்கிறது. இந்த செவ்வாய் நீசம் என்பது ஜூன் மாதம் வரை இருக்கிறது. இதனால் ஏதோ ஒரு பயம், ஒரு குழப்பம், செய்த விஷயங்களையே திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய ஒரு நிலை. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் என்பதனால் கொஞ்சம் உடல்நிலையில் சின்ன சின்ன கவலை, வண்டி வாகனங்கள் அவ்வப்பொழுது இவர்களுக்கு சின்ன சின்ன பழுது,
தாயாரின் உடல்நிலை, வீடு, வாசல், மனை, போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செய்த வேலையே திரும்பவும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு இப்பொழுது தற்காலிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா மேஷராசிக்காரர்களும் சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வருகிறார் என்பதில் ஒரு பயம் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இங்கு 2 நிலைகளை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். ஒரு பக்கத்தில் சனி பகவான் 12ஆம் இடத்திற்கு வந்தாலும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வருகிறார். 12ஆம் இடத்தில் சனி வரும் பொழுது இவர்களுக்கு கொஞ்சம் வீண் செலவு, வீண் விரயம் என்பது உத்தியோகம் சார்ந்து, தொழில் சார்ந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படும். நாம் வாங்கக்கூடிய கடனை ஒரு சுபகடனாக, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நாம் மாற்றிக்கொள்வது இங்கு புத்திசாலித்தனம். 12ஆம் வீடு என்பது அயன சயன ஸ்தானம் என்பதனால் இரவு நேரத்தில் குறிப்பாக இவர்களுக்கு வரக்கூடிய அந்த தொலைபேசி அழைப்புகளாக இருந்தாலும், அல்லது கணவன் மனைவி மேம்பாடு, கணவன் மனைவி உறவில் ஏதாவது சின்ன சின்ன கோளாறுகளாக இருந்தாலும் இவர்கள் வழக்கமாக வேகமாக கோபப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது இவர்களுக்கு புத்திசாலித்தனம். மேலும் வெளிநாட்டு தொடர்பில் நான் புதிதாக ஒரு முதலீடு செய்கிறேன், வெளிநாட்டில் நான் இப்பொழுது நிறைய எக்யூப்மெண்ட் வாங்க போகிறேன், ப்ராடக்ட் வாங்க போகிறேன், அங்கே சென்று பிரான்ச் போட போகிறேன் என்று முதலீடு செய்பவர்கள் இந்த 7.5 வருடமும் காத்திருக்க வேண்டிய தேவை என்பது இல்லை. ஒரு வருடம் கொஞ்சம் அமைதியாக காத்திருந்தால் பிறகு இவர்களுக்கு இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குரு பார்வை என்பது கண்டிப்பாக கிடைத்துவிடும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இந்த நபர்கள், அதாவது இந்த ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பேங்கிங் பாஸ்வேர்டு, ஒன் டைம் பாஸ்வேர்டு போன்ற ஃபினான்ஷியல் பாஸ்வேர்டு பொறுப்புகளை எல்லாம் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் சமயோஜிதமாக செயல்படுவது இவர்களுக்கு புத்திசாலித்தனம். இவர்களுக்கு 9ஆம் வீட்டை குரு சொந்த பார்வையாக பார்ப்பதனால் இவர்களது பாக்கியங்கள், அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக இவர்களுக்கு ஏற்படும். மேலும் இதே குரு பகவான் இங்கு 7ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக பார்ப்பதனால் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இவர்களுக்கு ஏற்படும். அதற்காக இவர்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது கண்டிப்பாக வரும். மேலும் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் நிகரற்ற லாப பலன்களை, நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு இங்கு ராகு என்ற கிரகம் வந்து அமர்கிறது. இந்த 11ஆம் இடம் என்பது பாதகஸ்தானமாகவும் அதே நேரத்தில் லாபஸ்தானமாகவும் மேஷராசிக்கு வருவதனால் இந்த ராகு என்பவர் பொதுவாக பாதக பலன்களையும் கொடுப்பார், லாபத்தையும் கொடுப்பார். ஆனால் இங்கு இந்த ராகு என்ற கிரகம் குருவின் பார்வையில் வந்து அமர்வதனால் இது குரு சண்டாள யோகமாக, அதாவது இந்த ராகு என்ற கிரகத்தின் தீமையான பலன்கள் முழுவதுமாக கட்டுப்பட்டு குரு பார்வையால் பூரணமாக சுப கிரகமாக நமக்கு நல்ல லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வருவதனால் ஒரு பக்கத்தில் உங்களுக்கு ஒரு கதவு அடைக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் இன்னொரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே உங்களுக்கு வரவேண்டிய லாபம் என்பது பூரணமாக வரும். சுபாவத்தில் இந்த ராகு என்ற கிரகம் அனைவருக்குமே தெரியும். மேலும் விரிவாக்கக்கூடியது, எக்ஸ்பான்ஷன், மல்டிப்ளிகேஷனை குறிகாட்டுவதனால் லாபத்தில் எந்த விதமான ஒரு குறையும் பொதுவாகவே இருக்காது. 5ஆம் இடத்தில் கேது வந்து அமரவிருக்கிறார். இதனால் வரை 6ஆம் இடத்தில் குறிப்பாக உத்திர நட்சத்திரத்தில் இருந்த கேது பகவான் மேஷராசிக்காரர்களை ஏதோ ஒரு நோய் அல்லது ஒரு விதமான முடக்கத்தில் வைத்திருந்தார். மேலும் வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் அல்லது நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், அதாவது அந்த வைத்தியத்தை மாற்றுவதன் மூலமாகவோ அல்லது வைத்தியரை மாற்றுவதன் மூலமாகவோ அல்லது வேறு ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இயற்கை வைத்தியம் போன்ற விஷயங்களை எடுத்துக்கொண்டு இவர்கள் மேலும் அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக பெற முடியும். குறிப்பாக திருமணம், பாக்கியம், வாகனங்கள் வாங்குவது போன்ற அனைத்து விஷயங்களும் மேஷராசிக்கு அனுகூலமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த செவ்வாய் என்ற கிரகம் கடகத்தை ஜூன் மாதத்தில் கடந்து சிம்மத்துக்கு வரவிருக்கிறார்.
அதற்காக முதல் 6 மாதம் செவ்வாய் நீசமடையக்கூடிய காலகட்டங்களில் பூரணமாக சுபபலன்கள் நடக்காது என்பது அல்ல. இங்கு செவ்வாய் என்ற கிரகம் நீச வக்கரமும் அடைவதனால், நீச வக்கரம் என்பதை நாம் உச்சபலத்துக்கு சமமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் சொல்கின்றன. அதாவது 6ஆம் வீட்டுக்கு சனியின் பார்வை என்பதனால் கடன் வாங்க வேண்டியது வரும். அதனை சுபகடன்களாக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனம். 9ஆம் வீட்டை குரு பார்ப்பதனால் பாக்கியங்கள் ஏற்படும், கண்டிப்பாக லாபம் வரும். மேஷராசிக்காரர்கள் ஒரு முறை திருநள்ளாறு சென்று இந்த 7.5 சனியின் தொடக்கத்துக்காக சனி பகவானுக்கு அபிஷேகம், அர்ச்சனை போன்ற பரிகாரங்கள் செய்வதன் மூலமாகவும், மேலும் பிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சன்ஸுக்கு அன்னதானம் செய்வதன் மூலமாகவும், துப்புரவு தொழிலாளர்களுக்கு உதவுவதன் மூலமாகவும், மேலும் இந்த கைவிடப்பட்ட குழந்தைகள், இறைவனின் குழந்தைகளுக்கு இவர்களால் முடிந்த உதவிகளை செய்வது, அது வஸ்திரதானமாக இருந்தாலும் அல்லது அவர்களது மேன்மைக்கு உண்டான கல்வி போன்ற விஷயங்களுக்கு இவர்களால் முடிந்த உதவிகள் செய்வதன் மூலம் இந்த 7.5 சனியின் வீரியத்திலிருந்து இவர்கள் வெகு எளிதாக வெளியே வர முடியும். வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் துல்லியமாக கணிதம் செய்து கிரக நிலைகள், காரகத்துவ, பாவகத்துவ அடிப்படையில் விளக்கமாக இந்த பலன்களை சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் மைய நோக்கம். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.